الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவை பயந்து, ஆகிரத்தை பயந்து, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய நம்முடைய மௌத்தை பயந்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு விடயத்திலே மிக முக்கியமாக பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு ஒரு வேண்டுகோளாக, ஒரு கட்டளையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவனது அருள்முறை குர்ஆனிலே சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே பயந்து கொள்ளுங்கள், அன்றியும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா புத்தி ஜீவிகளுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற போது, ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யாத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை நீ பொறுத்துக் கொள்வாயாக, மேலும் எங்களை நல்லவர்களோடு சேர்த்து நீ மரணிக்க செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வை தௌபா கேட்கக்கூடிய அடியார்களுடைய ஒரு பண்பை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ரப்பனா அஃப்ரிஹ் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை நிரப்பமாக நீ அள்ளி தருவாயாக, மேலும் எங்களை முஸ்லிம்களாகவே நீ மரணிக்க செய்வாயாக என்று அந்த மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு, அல்லாஹ்வுடைய நபி யாக்கூப் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வஸ்ஸாபிஹா இப்ராஹிமு பிபனீஹி வ யாக்கூபு யா பனிய இன்னல்லாஹ் தஃபா லகுமுத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் தன்னுடைய மகனுக்கு, யாக்கூப் தன்னுடைய மகனுக்கு சொன்னார், என் அருமை மகனே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரே ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்து தந்திருக்கிறார், எனவே நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே, அந்த தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கடைசி நேரத்திலே ஈமானோடு மரணிப்போமா, நல்ல நிலைமையிலே எங்களுடைய மௌத்து வருமா அல்லது கெட்ட நிலைமையிலே வருமா என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அதனுடைய முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு செயலுடைய ஆரம்பம் இருக்கிறது, இன்னமல் அமால் பின் நிய்யாத் என்று சொன்னார்கள். அது அந்த எண்ணத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். அந்த செயலுடைய முடிவு இருக்கிறதே, நான் இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வை பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எல்லா செயல்களுடைய முடிவு இருக்கிறதே, இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், முடிவுகளை வைத்துத்தான் இந்த எல்லா செயல்களுக்கும் எங்களுக்கு நலம் இருக்கிறது. எங்களுடைய முடிவுகள் நஅூது பில்லாஹ் தவறான ஒரு முடிவுக்கு கொண்டு போய் விடும் என்று சொன்னால், நிச்சயமாக சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே அர்த்தமில்லாத ஒரு துர்ப்பாக்கியவான்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதைத்தான் நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக், இறைவா, இதயங்களை திருப்பக்கூடிய இறைவா, எங்களுடைய இதயத்தை உன்னுடைய வழிபாட்டின் மீதே திருப்பி வைப்பாயாக, அப்படி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம யா முஸப்பித்தல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக, இதயங்களை நிலைநிறுத்தக்கூடிய இறைவா,
என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நீ நிலையாக்கி வைப்பாயாக. அப்படி கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த பிரார்த்தனையை நீங்கள் அதிகம் அதிகம் கேட்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம் குல்லஹா பைன இஸ்பைனி மின் அஸாபிர் ரஹ்மானி கல்பின் வாஹிதின். அல்லாஹு தஆலாவிடத்திலே மனிதர்கள் அனைவருடைய இதயங்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. யுஸர்ரிஃபுஹு கைஃப யஷா, அவன் நாடியவாறு அதை திருப்பி விடுவான். சுப்ஹானல்லாஹ். நான் இன்றைக்கு மூமினாக இருக்கிறேன், நீங்கள் இன்றைக்கு மூமினாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், நாளைக்கு நம்மை முனாஃபிக்காக மாற்றி விடுவான். நாளை மறுதினம் நம்மை நயவஞ்சகனாக அல்லது காஃபிராக அல்லது பாவியாக மாற்றி விடுவார். இப்ப ஜும்மாவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம், இன்றைக்கு பகலைக்கு அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் நாளைக்கு பகலைக்கு இதைவிட ஒரு பெரிய பயங்கரமான பாவத்திலே உட்காரக்கூடிய ஒரு சபையிலே உட்கார வைப்பான் சகோதரர்களே. அப்ப அந்த நிலைமையிலே எங்களுடைய மௌத்து வரும் என்று சொன்னால், அந்த நிலைமையிலே நாங்கள் மௌத்தாகி விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகைகளுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு அழகாக சொல்லுகிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், எல்லா செயல்களும் முடிவுகளை வைத்து தான் தீர்மானிக்கப்பட போகிறது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்வான் என்ற அர்த்தத்தில் அதை நாங்கள் விளக்கக்கூடாது. அல்லாஹ் இப்படி எல்லாம் எங்களை பயமுறுத்துகிறானே, அப்ப நாங்கள் அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால் எங்களை அநியாயத்திலே கொண்டு போய் காபிராக மௌத்தாக்கி விடுவானா, அல்லது முனாஃபிக்காக மௌத்தாக்கி விடுவானா, அல்லது பாவியாக மௌத்தாக்கி விடுவானா? அப்படி நாங்கள் யோசிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, அம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸரியஸ்ருஹு லில் யுஸ்ரா. யார் நன்மைக்காக வேண்டி செலவழித்து அல்லாஹ்வை பயந்து நல்லவான விஷயங்களை, அழகான விஷயங்களை உண்மைப்படுத்தி வாழ்கிறார்களோ அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை நாங்கள் லேசாக ஆக்கி கொடுப்போம். இன்னாலா நலியு அஜ்ரமன் அஹ்ஸன அமலா. யார் எங்களுக்கு அழகிய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுடைய கூலியை நாம் ஒருபோதுமே வீணாக்க மாட்டோம். இதை அல்லாஹ் தஆலா அருள்முறை குர்ஆனிலே சொல்லுகிறார். வமா கான அல்லாஹு லியுதிய ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாளும் வீணாக்கவே மாட்டான். எந்த ஆத்மாவுக்கும் அல்லாஹ் ஒரு அணுவளவும் தீமை செய்ய நினைக்கவும் மாட்டான், அநியாயம் செய்ய நினைக்கவும் மாட்டான். அப்ப நாங்க இங்கே என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை அநியாயம் நினைத்து எங்களுக்கு பாவத்தை செய்ய வைத்து எங்களை மௌத்தாக்கிடுவான் என்ற அர்த்தத்தில் அல்ல. எங்களுடைய புத்தி இருக்கிறது, அந்த வழியிலே நாங்கள் போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் காட்டி நிற்கின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் சொல்லுகிறார், கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரலஹுன்னல்லாஹு தஆலா அலா இபாதிஹி. அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகளை விதியாக்கி இருக்கின்றான். ومن احسن وضوءهن وصلى لوقتهن واتم ركوعهن وسجودهن كان له عهد ان يغفر الله له. யார் இந்த தொழுகைக்காக வேண்டி அழகிய முறையிலே உலூ செய்துவிட்டு நேரத்துக்கு தொழுகைக்காக வேண்டி வந்து ருக்குவை சுஜூதை அழகான முறையிலே பூரணமாக செய்கிறாரோ அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் அவரை மன்னிப்பார். யார் இந்த தொழுகை நேரத்துக்கு தொழாமல் நேரம் கடவைத்து சரியான முறையிலே ருக்கு சுஜூது செய்யாமல் இதை பால்படுத்தி வருகிறாரோ, தொழுகிறார் ஆனால் அந்த தொழுகையை பால்படுத்தி தொழுவார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எந்த உத்தரவாதமும் அவருக்கு கிடையாது, எந்த ஒப்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சகோதரர்களே, நம்மளுடைய தொழுகை ஆக பெர்ஃபெக்ட்டாக இருக்குமாக இருந்தால் முதலாவது ஆகப்பெரிய அமலாக நாங்கள் தொழுகையை தலைக்கு மேலால் தூக்கி வைப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முடிவும் அதே நிலைமையிலே வரும். சகோதரர்களே, மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah,
யாரு சுபுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் நேரத்துக்கு தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கே நுழைந்து விட்டார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சகோதரர்களே, நாங்கள் சடிதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற நேரத்திலே திடீரென்று எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மௌத்துடைய நேரத்திலே வரும் என்ற அமைப்பு கிடையாது. நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் எங்களுடைய மௌத்து தீர்மானிக்க போகின்றது. அப்ப நாங்கள் நேரத்துக்கு தொழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அழகான முறையிலே உழு செய்துவிட்டு பூரணமாக தொழுவோம் என்று சொன்னால், முதல் படியிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை சொல்லுகிறார், இறுதி முடிவு நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பண்பு. தில்கத்தாருல் ஆகிரா நஜஅலஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல்லாகிபத்து லில் முத்தகீன். நிச்சயமாக ஆகிரத்துடைய வீட்டு யாருக்கு தெரியுமா இருக்கின்றது? இந்த உலகத்திலே உயர்த்தியை விரும்பாமல் வாழக்கூடிய மக்களுக்கு, இந்த உலகத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு. நான் பெரியவன் என்ற அறிவினாலோ, நான் பெரியவன் என்ற அதிகாரத்தினாலோ, நான் பெரியவன் என்ற பணத்தினாலோ, அல்லது நான் பெரியவன் என்ற உடல் தோற்றத்தினாலோ யாரு விரும்பாமல் இருக்கிறார்களோ, தன்னை எப்போதும் தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய மௌத்துடைய நேரம் வருமாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக, இறைவனை அஞ்சியவர்களாக அவர்கள் மௌத்தாகுவார்கள் என்பதைத்தான் இங்கே அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்ப தொழுகையிலே நாங்கள் எப்படி உறுதியாக இருக்கிறோமோ அதே போல எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரியதொரு விஷயம் இருக்க வேண்டும். நான் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. எனக்கு எந்த பெருமதியும் கிடையாது அல்லாஹ்வுக்கு முன்னால். என்னுடைய பணம் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஜீரோ, என்னுடைய வாலிபம் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஜீரோ, என்னுடைய அறிவு அல்லாஹ்வுக்கு முன்னால் ஜீரோ. மனிதர்கள் அனைவரையும் விட நான் தரத்திலே குறைந்தவன் என்ற நிலைப்போடு நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அப்படி வரக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய மரணம் முத்தகீன்களுடைய மரணமாக வரும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் தனது அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், ஃபமன் ஆமன வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் விசுவாசம் கொண்டு இந்த உலகத்திலே நல்லதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். நாங்க ஒரு தீமை செய்கிறோம் என்பது ஒரு விஷயம், நாங்கள் ஒரு நன்மை செய்கிறோம் என்பது ஒரு விஷயம். ஆனால் அந்த நன்மைக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், அந்த நனவுக்கு எங்களை முன்மாதிரியாக வைத்து மக்கள் பின்னாலே வருவார்களே என்றால், அந்த வாழ்க்கையுடைய முடிவு என்ன தெரியுமா சகோதரர்களே? எந்த பயமும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெடுதிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம், ஒரு பாவத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து 7-8 பேர் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை பார்த்து இந்த வழிமுறைக்கு பின்னாலே 15 பேர் பழகிவிட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் பயப்பட வேண்டும். எங்களுடைய மௌத்து ஆக பாரமானதாகத்தான் வரும், ஆக கெடுதி மிக்கதாகத்தான் வரும். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினாகிய நாங்களும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியுமா? நான் நனவுக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும், நான் பயபக்திக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டுமே அல்லாமல் கெடுதிக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யார் அப்படி விசுவாசம் கொண்டு நல்லதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் நிச்சயம் பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்களுடைய மௌத்து நேரம் நல்ல முடிவுக்காக வேண்டி போயிருக்கும். அப்போ தொழுகை ஒரு பக்கத்திலே நம்மை நலவுக்காக வேண்டி அழைத்துக் கொண்டிருக்கும், மறுபக்கத்திலே நம்முடைய அடிமைத்தனம் இருக்கிறதே, உயர்த்தி இல்லாத வாழ்க்கை, அது எங்களை ஈமானோடு மௌத்தாகுவதற்கு அழைத்துக் கொண்டிருக்கும். மறுபக்கத்திலே சகோதரர்களே, நாங்கள் நலவுக்காக அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம், நலவுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய காலம் எல்லாம், ஒரு நலவான ஒரு கொள்கை கூட்டமைப்பு, ஒரு பிரச்சாரம் நடக்கிறது அல்லது ஒரு ஏற்பாடு நடக்கிறது. என்ன நினைக்கிறோம் நாங்கள்? அங்கே பேசுகின்ற பயானுடைய சீடியை எடுத்து கேட்டுவிட்டு போய்விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. இந்த நலவிலே நான் பங்கெடுக்க வேண்டும். இதிலே 50 பேர் கேட்கிறான் என்று சொன்னால் அந்த 50 பேருடைய நன்மை எனக்கு வர வேண்டும். அதை 500 அதை கேட்டு கேட்கிறான் என்று சொன்னால் அந்த நன்மை வர வேண்டும். இப்படி வழிகாட்டிகளாக நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நல்ல முடிவு அப்போ உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நல்ல முடிவு உனக்கு வேண்டுமா? இன் தஜிதரிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு வ துகஃபிர் அன்ஹும் ஸய்யாத்திக்கும் வ நுத்கிலுக்கும் மத்கலன் கரீமா. நீங்கள்
பெரும் பாவங்களை தவிர்த்து வாழ்வீர்களாக இருந்தால் உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நீங்கள் ஏற்கனவே செய்த பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். உங்களை சங்கையான இடத்திலே அல்லாஹு தஆலா மௌத்துடைய நேரத்திலே நுழைவிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மூமின் இருக்கிறான், நல்ல மௌத்தை ஆசைப்படுகிறான், அவன் ஒரு நாளும் பெரும் பாவத்தை நினைக்க கூட கூடாது சகோதரர்களே. இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு பக்கத்திலே பெரும் பாவம் பல வழிகளால் திறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகை விடுவது பெரும் பாவம், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், மதுபானம் அருந்துவது பெரும் பாவம், இசைகளை கேட்பது பெரும் பாவம். மக்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பெரும் பாவத்தை தவிர்த்து வாழ்வீர்களாக இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இருந்தால், உங்களுடைய மௌத்து அந்த அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நல்ல முடிவாக வரும். ஆனால் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். லா யஸ்ரிபு ஷாரிப் ஹீன யஸ்ரிபுல் ஹம்ர் வஹுவ மூமின். குடித்துக் கொண்டிருப்பவன் மூமினான நிலைமையிலே குடித்துக் கொண்டிருப்பது கிடையாது. லா யஸ்ரிகு ஷாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ மூமின். திருடுபவன் மூமினான நிலைமையிலே திருடுவது கிடையாது. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின். விபச்சாரம் செய்பவன் மூமினான நிலைமையிலே விபச்சாரம் செய்வது கிடையாது. மக்களுடைய சொத்துக்களை பகிரங்கமாக கொள்ளையடிப்பவன் அவன் மூமினான நிலைமையிலே அதை செய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப சகோதரர்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். குடிக்கின்ற நேரத்திலே என்னுடைய ரூஹ் போய்விட்டால் நான் இஸ்லாத்திலேயே இல்லை. விபச்சாரம் செய்கின்ற நேரத்திலே என்னுடைய ரூஹ் போய்விட்டால் நான் இஸ்லாத்திலேயே இல்லை. திருடுகின்ற நேரத்திலே என்னுடைய ரூஹ் போய்விட்டால் நான் இஸ்லாத்திலேயே இல்லை. இதை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் நிச்சயம் பெரும் பாவத்தின் பக்கம் தலை வைத்தும் நாங்கள் படுக்க மாட்டோம் சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல முடிவோடு நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகின்றது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் மறுமையை பயப்படுகிறாரோ, தன்னுடைய மௌத்தை யார் பயந்து நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. அப்ப நாங்க எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே எங்களுக்கு மௌத் வர வேண்டும் சகோதரர்களே. அப்துல்லா பின் பாஸ் உங்களுக்கு தெரியும், மக்காவுடைய பெரியோர் முஃப்தியாக இருந்து மரணித்தார்கள். அவர்கள் ஒரு சபைக்கு போகிறார்கள். அங்கே ஒரு மனிதர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு விட்டு அவர் இடது கையால் தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். இவர்களுக்கு கண் தெரியாது. அப்ப மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதர் சாப்பாட்டிலே அந்த வலது கையால் சாப்பிட்டு விட்டு இடது கையினால் தண்ணி குடிக்கிறார். அப்ப அவர்கள் சொன்னார்கள், நீ வலது கையினால் தான் குடிக்க வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், இல்லை, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், வலது கையால் கிளாஸ் குடித்தால் அந்த கிளாஸ் ஊத்தையாகிவிடும், தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த டம்ளர் ஊத்தையாகிவிடும் என்று சொன்னார். அப்ப அவர்கள் சொன்னார்கள், வஸ்திகள் கூப் வலாத்து வஸ்திகள் சுன்னா, கிளாஸை ஊத்தையாக்கு, சுண்ணாவை ஊத்தையாக்கி விடாதே. எப்படி சொல்லுகிறார்கள்? கிளாஸை நீ ஊத்தையாக்கு, ஆனால் சுண்ணாவை நீ ஊத்தையாக்கி விடாதே, வலது கையாலேயே குடி சகோதரா என்று சொல்கிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுன்னா என்று சொன்னால் இந்த வழியை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். அமையுத்தியுல்லாஹ் வர் ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸிதீகீன வஷ்ஹுதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வோடு தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு அல்லாஹ் நியமத்து செய்தானோ அந்த உண்மையாளர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள் அவர்களோடு இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, கூட்டாளிகள் எல்லாம் சிறந்த கூட்டாளிகளாக அவர்கள் இருப்பார்கள். யாரு? நபிமார்கள் இருப்பார்கள், சித்திகீன்கள் இருப்பார்கள், சுஹதாக்கள் இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு விடயத்தையும் இன்றைக்கு சமுதாயத்திலே ரெண்டு விதமான மக்களை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒன்று சுன்னத்துக்கு மாற்றமாக மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நூதனமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அப்படி மக்களையும் பார்க்கிறோம். அவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்காது. இறுதி முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? கௌசர் தடாகத்திலே எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் இந்த மார்க்கத்தை யாரு மாற்றினாரோ, புதியதை நன்மை என்று கருதி செய்தாரோ அவருக்கு தண்ணீர் கிடைக்காது. சுஹுகன் சுஹுகன், நீங்கள் நாசமா போய்விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை துரத்தி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இது பித்அத் செய்யக்கூடிய கூட்டத்துக்கு இறுதி முடிவு நல்லதாக இருக்காது. அடுத்தது என்ன தெரியுமா? சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் பித்அத் செய்வதல்ல, சுன்னாவை
புறக்கணிப்பார்கள். இப்ப உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைத்தார்கள் என்று சொன்னால் முழுசா வலித்துக் கொண்டிருப்பார்கள். இது யாரு? அவர்கள் முஸ்லிம்கள் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை வலித்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. நமக்கு அந்த நிலைமையிலே, புறக்கணித்த நிலைமையிலே மௌத்து வருமாக இருந்தால் அது எந்த கேரண்டியிலே வரும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நீங்கள் விளக்க வேண்டும். மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. யார் நேர்வழி இன்னதென்று தெளிவானதன் பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்துவிட்டு மூமின்கள் செல்லுகின்ற அந்த வழியை விட்டு தனி வழியிலே செல்வாரோ. சுப்ஹானல்லாஹ். சுன்னா என்று நாங்கள் நினைக்கிறோம். சுன்னா மாத்திரமல்ல, அந்த சுன்னாவை நம்முடைய முன்னோர்கள், சஹாபா பெருந்தகைகள், இமாம்கள், இந்த பரம்பரையாக வந்த இந்த இஸ்லாமிய உம்மத், அதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த வழியிலே போக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தனியாக சுன்னா என்று சொல்லி அத்தனை சஹாபாக்களையும் பின்னோக்கி தள்ளிவிட்டு, இமாம்களையும் பின்னோக்கி தள்ளிவிட்டு நம்மை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிறான், சஹாபாக்கள் முழு பேரும் தவறிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். மூமின்கள் போகின்ற வழிக்கு மாற்றமான வழி அவன் போனால் நரகத்துக்கு போவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஹ்சான். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்றார்களே, அவர்களை பின்தொடர்ந்து யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு நல்ல முடிவு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னாவை மாத்திரமல்ல, அந்த சுன்னாவை மூமின்கள் எவ்வாறு விளங்கி வாழ்ந்தார்களோ, எவ்வாறு பின்பற்றி போனார்களோ அந்த வழியிலேயே போக வேண்டும். ஒரு கூட்டம் சுன்னா என்று சொல்வார்கள், மூமின்களுடைய வழியை விட்டு விடுவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுன்னாவை நாங்கள் சரியாக விளங்கவில்லை என்று அர்த்தம். இன்னொரு கூட்டம் சுன்னாவை விட்டு விடுவார்கள், பெரும்பான்மை வழி என்று சொல்லி மூமின்களுடைய வழிக்கெல்லாம் அப்பாலே இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுமே சூஉல் ஹாத்திமா, ஒரு கெடுதியான முடிவை தான் தரும் என்று இங்கே அல்லாஹ் தஆலா அருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விஷயம், யார் இந்த உலகத்திலே அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து வாழ்கிறார்களோ, அடுத்தவனுடைய மானத்திலே, செல்வத்திலே, அடுத்தவனுடைய உரிமையிலே அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு கெட்டதாக வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கு செய்யாதவன் தான் முஸ்லிமாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் முஸ்லிமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நாவு ஒரே அடுத்தவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய கரம் அடுத்தவர்களை எப்போதும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மௌத்துடைய நேரத்திலே சகோதரர்களே மாற்றமான முடிவு வரும். இத்தகீ தஅவத்தல் மர்லூம் ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்துகொள், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா மின் தம்பி நஜ்தர யுஅஜ்ஜிலல்லாஹு தஆலா லி ஸாஹிபிஹி அல்-உகூபத ஃபித் துன்யா மாமா யத்தஹிரு லஹு ஃபில் ஆখিরা மிஸ்லுல் பை வ கதியத்திர் ரஹீம். எப்படி சொல்லுகிறார் ரசூலுல்லாஹ்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கு உலகத்திலேயே தண்டனை கிடைக்கக்கூடிய பாவம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், ஆகிரத்திலேயும் அதற்குரிய தண்டனை வேறாக கிடைக்கக்கூடிய பாவம். ஒரு பாவத்தை செய்கிறோம், உலகத்திலும் தண்டனை, ஆகிரத்திலும் தண்டனை. அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பகி, வரம்பு மீறி நடத்தது, அட்டகாசம் பண்ணுவது, சண்டித்தனம் போடுவது, வம்பர்களாக மாறுவது, உலகத்திலேயே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால்தான் நடு ரோட்டிலே இந்த அட்டகாசம் செய்வர்கள் எல்லாம் போயிருக்கக்கூடிய காட்சியை காண்கிறோம். உறவு முறையை துண்டித்து வாழ்வது, தாயை, தந்தையை, சகோதரர்களை, சகோதரியை, மாமி, மாமா, இப்படி உறவு முறை இருக்கிறார்களே, இதை எவன் துண்டித்து வாழ்கிறானோ அவனுக்கு உலகத்திலும் பனிஷ்மெண்ட், ஆகிரத்திலும் பனிஷ்மெண்ட்.
யார் உலகத்திலே சண்டியனாக வம்பனாக ஐயாவாக வாழ்கிறானோ அவனுக்கு உலகத்திலும் பனிஷ்மெண்ட், ஆகிரத்திலும் பனிஷ்மெண்ட். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் சகோதரர்களே. அப்போ நீங்க மூமினாக மௌத்தாக வேண்டும் என்று நினைத்தால் சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் எங்களுக்கு வராது, சும்மா எங்களுக்கு ஈமான் வராது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்லுகிறார், மனிதர்களோடு யார் இரக்கமாக இருப்பார்களோ, மனிதர்களுடைய கஷ்டத்தையும் தங்களுடைய கஷ்டமாக யார் நினைப்பார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு வரும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். தங்களுடைய செல்வத்தை ரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் தர்மமாக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பிடத்திலே கூடி இருக்கிறது. அவர்கள் மௌத்தை பற்றி பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அருள்முறை குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் அஹப்ப யுஸஹஸஹ அனின்னார் வ யுத்கஹலல் ஜன்னah. யாரை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல்தஹி மனியதுஹு வ ஹுவ யுமின் பில்லாஹி வல் ஆகிர். அவருடைய மௌத் அவன் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகின்ற நேரத்திலே வரட்டும். வல் யௌதி இலன்னாஸ் அல்லதி யுஹிப்பு அன் யூதா இலைஹி. அவன் மௌத் வரை தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பக்கூடிய நிலைமையிலே மௌத் வரட்டும். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன இந்த மார்க்கம் சொல்லுகின்றது என்று சொன்னால், நீங்கள் சுயநலமிகளாக இருப்பீர்களாக இருந்தால் மௌத் கெடுதியிலே வந்து முடியும். அப்படி இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நனவு செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களாக இருந்தால், எல்லாவற்றிலும் மற்றவர்களை முற்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மௌத் உங்களுக்கு நல்ல முடிவாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸனாயுல் மஅரூஃப் தகி மசாரிஅஸ் ஸூ. யார் நல்லதை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ கெடுதியான மரணத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். வஸிலத்துர் ரஹீம் தஸீது ஃபில் உமர். யார் உறவை ஆதரித்து வாழ்கிறார்களோ வாழ்நாள் அவர்களுக்கு நீளமாக இருக்கும். வஸதகத்து சிர் துத்ஃபி கலிபர் ரப். யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் ரப்புடைய கோபத்தில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். நீங்க ரப்புடைய கோபத்துக்குரிய ஒரு வேலையை செய்து விட்டீர்கள், ரகசியமாக நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா, அல்லாஹு தஆலாவுடைய கோபம் உங்களை விட்டு அணைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் நல்லதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கெடுதியான நிலைமையிலே வரக்கூடிய அந்த மௌத் உங்களை விட்டு போகும் என்று இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு நல்ல மௌத் வர வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். என்னை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு பதிலளிப்பேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். யார் எனக்கு இபாதத் செய்யாமல், என்னிடத்திலே துஆ கேட்காமல், என்னிடத்திலே கையேந்தாமல் பெருமை அடித்து வாழ்வானோ அவன் நரகத்திலே தான் போய்விடுவான். அவனுக்கு கெடுதியான மௌத்து தான் வரும் என்று அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யருதுல் கலா இல்ல துஆ. உங்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கலா மாற வேண்டுமாக இருந்தால் அது துஆவினால் மாத்திரம் தான் முடியும். வலா யஸீது ஃபில் உமர் இல்லல் பிர். நனவு செய்வதால் உங்களுடைய வாழ்க்கை நீளமாகும் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு துஆவை மார்க்கம் சொல்லுகிறது, மாமின் முஸ்லிமின் யதுலி அஹீஹி பில் அஹரில் கைபி இல்லா காலல் மலக் ஆமீன் வலக பிமிஸ்லிஹி. ஒரு அடியான் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்காக துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இவனது கஷ்டத்தை போக்கு, யா அல்லாஹ் இவனுக்கு கொடு, அப்படி கேட்கிறான். ஆனால் ரகசியமாக கேட்கிறார். இப்ப இமாம் தொழுச்சி விட்டு கூட்டாக கேட்பது அல்ல, தனிமையிலே இருந்து ஒரு சகோதரனுக்காக நான் கேட்கிறேன் அல்லது நீங்கள் எனக்காக கேட்கிறீர்கள். மலக்கு என்ன தெரியுமா சொல்வார்கள், ஆமீன் யா அல்லாஹ் இவனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், இவனுக்கும் அதே மாதிரி கொடு என்று அந்த மலக்கு சொல்வார்கள் சகோதரர்களே. அப்போ நாங்க வாழ்க்கையிலே நமக்கே துஆ கேட்பது கிடையாது, எங்க சகோதரர்களை அடுத்தவர்களுக்கு கேட்க போகிறோம். அப்ப எங்களுடைய அந்த கெடுதியான மௌத்து
எங்களுடைய அந்த கெடுதியான கவா எங்களை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்திலே கேட்கிறார்கள், ரப்பி ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு இந்த ஆட்சியை தந்தாய், வல்லம்தனி மின் தவீல் ஹதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாய், அந்த வழியை துன்யா வல் ஆகிரா, நீதான் உலகத்திலே எனக்கு பாதுகாவலன், ஆகிரத்திலும் பாதுகாவலன், தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு கொண்டு போய் மௌத்தாக்கி யா அல்லாஹ். அப்படி அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நல்ல மக்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய மரணத்துக்காக துஆ கேட்டார்கள். சகோதரர்களே, நல்ல முறையிலே மௌத்தாக வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்குகிறது. அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸ் என்ற புனிதமான பக்கத்துக்கு என்னை கொண்டு போய் என்னுடைய ரூஹை வாங்கு. அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு போக வைத்து ரூஹை வாங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மட்டும் அந்த பகுதியிலே இருந்தால் அந்த மூசாவுடைய கபரை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல மக்கள் நல்ல நிலைமையிலே மௌத்தாகுவதை விரும்பினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், உயிர் போகின்றது. சகோதரர்களே, இரத்த துளி குர்ஆனிலே விழுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், அந்த காயத்தினால் உசுறு போகிறது. நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே அந்த ரூஹை எடுத்தார். தொழுகின்ற போது ரூஹை எடுத்தார், குர்ஆன் ஓதுகின்ற போது ரூஹை எடுத்தான். சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அபூ உலைகா என்று சொல்லக்கூடிய மனிதர் சொல்லுகிறார்கள், ஒரு தாபி, 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன், குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக் அலா நஃப்ஸிஹி, தங்களுடைய உள்ளத்திலே கெடுதியான மௌத் வந்து விடுமோ என்று அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருப்பதை நான் கண்டேன். சுஃபியானு ஸௌரி பெரியதொரு ஷேக், அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிறார்கள், வாய்விட்டு அழுகிறார்கள். அப்ப மக்கள் கேட்கிறார்கள், என்னத்துக்கு நீங்க இப்படி அழுகிறீர்கள், நீங்கள் அப்படி பாவத்தை நினைத்து அழுகிறீர்கள். அப்படியே தரையிலே ஒரு புடி மண்ணை எடுக்கிறார்கள், என்று ஊதுகிறார்கள், சொல்லுகிறார்கள், நான் செய்த பாவம் இவ்வளவுதான் செய்திருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் குறைவாகத்தான் பாவம் செய்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கடைசி நேரம் இருக்கிறதே, அந்த நேரம் நான் சீதேவியாக மௌத்தாக போகிறேனா அல்லது மூதேவியாக மௌத்தாக போகிறேனா, அதை நினைத்து அழுகிறேன். அப்போ சொல்லுகிறார்கள், சுஃபியான் இமாம் அவர்களே, நீங்கள் அப்படி ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தீர்கள், ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? குர்ஆன் வசனம் ஓதுகிறார்கள், வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அல்லாஹ்விடத்திலே இருந்து அவர்கள் மரணத்துடைய நேரத்திலே அவர்கள் எண்ணி இராத சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும். நல்லவன் என்று நினைத்திருப்பான், அல்லாஹு தஆலா கெட்ட விஷயத்தை கொண்டு வந்து காட்டி அவனை மௌத்தாக்கி விடுவான். சொல்லுகிறார்கள், அகாஃபு அன் நகூன ஃபீ உம்மில் கிதாபி ஷக்யா, உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த மூளை ஏற்றிலே என்னை மூதேவியாக அல்லாஹு தஆலா எழுதி விட்டானோ, இதை நினைத்து தான் பயப்படுகிறேன். மாலிக் இப்னு தீனார் இரவு நேரத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், ரப்பி கத் அலிம்த சாக்கிரல் ஜன்னதி வன்னார் வஃபி ஐய மன்சிலின் மாலிக், யா அல்லாஹ், நீ சொர்க்கத்திலே நரகத்திலே யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை எழுதி வைத்து விட்டாய், இந்த மாலிக் அதிலே எந்த இடத்திலே இருப்பான் என்று எனக்கு தெரியாதே, அதனால் நான் அழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாலிக் இப்னு தீனார் அழுது கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள் மரண நேரத்திலே. மற்றவர்கள் கூடி கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய சின்ன வயதிலே நீ என்னை மௌத்தாக்குகின்றாய். நான் ஆசைப்பட்டது எதற்கு தெரியுமா? உலகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, கட்டடங்களை கட்டி கட்டி வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை, பெரிய நீர்ப்பாசனங்களை உண்டாக்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்றும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. பகல் நேரத்திலே வெயில் காலங்களிலே உனக்காக வேண்டி நான் நோன்பு பிடிக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். இரவு நேரத்திலே குளிர்காலங்களிலே மக்கள் எல்லோரும் தூங்குகின்ற போது உன்னை முனாஜாத்து செய்ய ஆசைப்பட்டிருக்கிறேன். உலமாக்களுடைய பாட வகுப்புகளுக்கு சென்று நல்ல இல்முகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். அது அத்தனையும் பூர்த்தி அடையாத நிலைமையிலே இந்த முஆத் மரணிக்க போகிறான், அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், மாபெரிய முஃப்தி சகோதரர்களே, இதுதான் அவர்களுடைய கவலையாக இருந்தது. சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அழுகிறார்கள் சக்கராத்துடைய
நேரத்திலே மக்கள் கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், எதற்கு நீங்கள் அழுகிறீர்கள்? மாபிகி அலா துனியாக்கும் ஹாலிஹி, உங்களுடைய இந்த உலகத்துக்காக வேண்டி நான் அளவில்லை அப்பா, ஆனாலும் நான் ஒரு நீண்ட பயணம் போக போகிறேன். ஆனால் கில்லத்து ஜஹதி, கொஞ்சம் தான் சேர்த்து வைத்திருக்கிறேன் நன்மை. நாளைக்கு இந்த அபூ ஹுரைரா ஒன்று சொர்க்கத்திலே ஏற்றப்படுவான் அல்லது நரகத்திலே ஏற்றப்படுவான். இதிலே எங்கே இந்த அபூ ஹுரைரா இருக்க போகிறான், அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி சகோதரர்களே, அந்த நல்ல மக்கள் அப்படி நினைத்தார்கள். அல்லாஹ் அப்படியே கொடுத்தான். மௌத்துடைய நேரத்திலே ஒரு பெரியதொரு சாவி அவர்களுடைய முகம் சந்தோஷத்தால் மிளிர்கிறது. சொல்லுகிறார்கள், மர்ஹபன் பிஹாதிஹில் வுஜூஹில்லதி லைஸத் பிவுஜூஹி இன்சின் வலா ஜான். ஒரு முகம் எனக்கு தெரிகிறது, சில முகங்கள் தெரிகின்றன, அந்த முகத்துக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இது மனிதர்களுடைய முகம் கிடையாது, ஜின்களுடைய முகமும் கிடையாது, அழகான மலக்குமார்களுடைய முகத்தை காண்கிறார்கள். சகோதரர்களே, ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் மரணிக்கிறார்கள். சகோதரர்களே, இன்னொரு தாபி அவருக்கு மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் சொல்லித் தர வேண்டாம். மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தானே சொல்கிறீர்கள்? அவர் திரும்ப அவரே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவருடைய ரூஹு போகின்றது என்பதை அந்த சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, தாபியங்களுடைய வாழ்க்கையிலே சுஜூதிலே மௌத்தானவர்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தானவர்கள், இப்படியெல்லாம் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய மௌத்தும் அந்த மாதிரி படுக்கையிலே மௌத்தாகிவிட்டான், வாகனத்திலே மௌத்தாகிவிட்டான், வியாபார கதிரையிலே மௌத்தாகிவிட்டான், கேவலம் தியேட்டரிலே மௌத்தானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பஸ்ஸிலே மௌத்தானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் நிலைமை வராமல் சுஜூதிலே மௌத்தாக வேண்டும், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டும், நல்ல ஊர்களில் சென்றால் மௌத்தாக வேண்டும். அந்த முடிவுதான் எங்களை பாஸ் மார்க்ஸுக்குரியவர்களாக ஆக்கிரியே அல்லாமல் இந்த உலகத்துடைய இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு நாளும் ஆக்காது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நசீஹத்தை உங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் அசீஸ் பின் ரவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார்கள். அவர்கள் 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்தார். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதர் மரண தருவாயிலே இருந்தார். அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தேன். அவர் இப்படியே தலையாட்டி கொண்டே இருந்தார். கடைசியிலே அன காஃபிருன் பிஹா, அன காஃபிருன் பிஹா, இதை நான் மறுக்கிறேன் 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 அப்படி சொல்லிவிட்டு உயிரை விட்டு விட்டார். நான் சென்று அவருடைய குடும்பத்திடத்திலே கேட்டேன், இவர் என்ன குற்றம் செய்தார்? இவர் நிரந்தரமாக சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருந்தார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எந்த நிலைமையிலே வைத்து நம்முடைய உயிரை எடுப்பான் என்று தெரியாது. இன்னொரு மனிதர் மௌத்தாக கிடக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அஷரத்து பி அஹதி அஷர், அஷரத்து பி அஹதி அஷர், 10க்கு 11 10க்கு 11 அப்படி சொல்லுகிறார். என்னவென்று பார்த்தால் இவர் வட்டிக்கு சல்லி கொடுத்து சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். மௌத்து கலிமா வரவில்லை, வட்டியுடைய வாசகமே வருகிறது. இன்னொரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சொல்லுகிறார், ரிலல் உலாமி ஃபுலானுன் அஹப்பு இலைஹி மின் ரிலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ஒரு பொடியனை சொல்லுகிறார், இந்த வாலிப சின்ன வயசு பொடியன் மீது நான் அன்பு கூட, அப்படி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்க அன்பை விட வாலிப வயசு பொடியன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு கூட, அப்படி சொல்லி உசிரை விடுகிறார். என்னவென்று பார்த்தால் தன்னின சேர்க்கை செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த மனிதரோடு, அந்த பொடியனோடு. அல்லாஹ் அப்படி அந்த ரூஹை எடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறது. அவர் கேட்கிறார், ருப்ப காயிலத்தின் யௌமன் வகத் தைபத், எத்தனையோ கைலுல்லா தூங்கக்கூடிய மக்கள் இந்த நேரத்திலே நெத்திரை கொண்டு விட்டார்கள். ஐனத்தரைக்கு இலல் ஹமாம், பாத்ரூமுக்கு போவதற்கு எங்கே வழி, எங்கே வழி, அப்படி சொல்லுகிறார். என்னவென்று பார்த்தால் அவர் ஒரு வாலிப வயது பெண்ணொன்று வந்திருக்கிறார். வந்து அவள் ஒரு பாத்ரூமுக்கு போகின்ற, ஒரு பெண்களுடைய டாய்லெட்டுக்கு போகின்ற ஒரு வழியை கேட்டிருக்கிறார். இவர் அவரை ஏற்றிக்கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே நுழைவித்து அவர் தன்னுடைய பாத்ரூமுக்குள்ளே கதவை பூட்டி அவளை பட்டவர்த்தமாக கற்பழித்திருக்கிறார். அவள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு போய்விட்டார். சகோதரர்களே,
கடைசியிலே அந்த மௌத்துடைய நேரத்திலே பாத்ரூமுடைய வலி அதை கேட்டுவிட்டு அவர் மௌத்தாகினார் என்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு கெட்ட மௌத்து வரக்கூடிய வழியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பாலுஹும் மின் பஅல். நயவஞ்சகர்கள் ஒருவருக்கொருவர் உறவினர்களாக இருப்பார்கள், தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நலவு செய்வதை விட்டும் தங்களுடைய கைகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள். ஃபனசியஹும், அல்லாஹ்வை மறந்து அவர்கள் வாழ்வார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மறக்கடிக்க செய்வான். நாங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களை மறக்கடிக்க செய்து விடுவான். சகோதரர்களே, அடுத்தது என்ன? இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரலூ பில் ஹயாத்தித் துன்யா வதமஅன்னு பிஹா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், எங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எவருக்கு இல்லையோ இந்த உலக வாழ்க்கை தான் சதம் என்று வாழ்ந்து விடுவார்கள், அதிலேதான் நிம்மதி என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். துனியா 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தொழுகை இல்லை, நோன்பில்லை, தர்மம் இல்லை, ஓதல் இல்லை, தஹஜ்ஜத் இல்லை, மௌத்துடைய பயமும் இல்லை. செக் பண்ணுகிறார்கள், உடம்பை பார்க்கிறார்கள், மறுவாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், லட்சம் கோடி என்று துரத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த மக்களுடைய முடிவு கெடுதியான முடிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சில மக்களை பார்க்கிறோம், உள்ளத்திலே குரோதம், வஞ்சகம், பொறாமை, நயவஞ்சகத்தனம், அடுத்தவனை பற்றிய தப்பான எண்ணம், இது குடிகொண்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் வாழ்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வாழ்கிறார்கள், செல்வந்தர்கள் வாழ்கிறார்கள், எல்லாரையும் கட்ட எண்ணம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு செல்வமோ பிள்ளை குட்டிகளோ ஒரு நாளும் சந்தோஷம் தர மாட்டார்கள். யார் வெள்ளையான உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்திலே வந்தானோ அவனை தவிர அல் மூமின் எர்ருன் கரீம், ஒரு விசுவாசி வெள்ளை மனதுக்காரனாகவும் ஏமாளியாகவும் இருப்பான். வல் ஹாஜிர் ஹிப்புன் லஈம், கருப்பு மனதுக்காரனாகவும் கெட்டவனாகவும் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் நீங்கள் விளங்க வேண்டும். ஒரு மனிதன் காலம் பூரா நன்மை செய்கிறான், அவனுக்கும் மௌத்துக்கும் இடையில இந்த இடைவெளிதான் இருக்கிறது. திடீரென்று ஒரு பாவத்திலே விழுந்து விடுவான். ஏன் தெரியுமா? அந்த நன்மையிலே அவன் இஹ்லாஸ் இருக்கவில்லை, நல்ல நியத் இருக்கவில்லை, நபியை பின்பற்றி இருக்கவில்லை. திடீரென்று அந்த பாவம் செய்வான், மௌத்து வரும், நரகத்துக்கு போய் விடுவான். உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்திலே போராடி கொண்டிருந்தார், நபி நரகவாதி என்று சொன்னார்கள். வெளிரங்கத்திலே அவர் ஒரு போராட்ட வீரர், முஜாஹித். ஆனால் மௌத்து வந்தது, தற்கொலை செய்த நிலைமையிலே உசுறு போனது. சகோதரர்களே, பார்க்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு 50,000 பேர் சுமாராக மௌத்தாகிறார்கள். முஸ்லிம்களிலே சுமார் 8,000-9,000 பேர் மௌத்தாகிறார்கள் ஒரு நாளைக்கு. இதிலே எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹோடு போகிறது, எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் போகிறது. நாளை நமக்கும் இதே நிலைமை வரும். நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வருமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வராமல் இருக்குமா? நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தான் தீர்மானிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே நெருங்குங்கள், நெருங்கக்கூடிய அளவுக்கு நெருங்குங்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார், உன்னுடைய கூட்டத்தை விட்டு நீ ஏனப்பா ஓடி வந்தாய் அவசரப்பட்டு? அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜல்தி இலைக்க ரப்பி ஃபதர்லா, உன்னிடத்திலே அவசரப்பட்டு எனக்கு தெரியுமா வந்தேன், உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக. அவசரப்படுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவசரப்படுங்கள். குர்ஆன் ஓதி மௌத்து வர வேண்டும், தொழுது மௌத்து வர வேண்டும், நன்மை செய்கின்ற நிலைமையிலே மௌத்து வர வேண்டும். பாவங்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலே, அநியாயம் இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு நாள் மௌத்து வரக்கூடாது. உங்களுடைய சகோதரனுக்கு மானத்திலோ செல்வத்திலே நீங்கள் அநியாயம் செய்திருந்தால், தங்க காசோ வெள்ளிக்காசோ பிரயோசனம் தருவதற்கு முன்னால் நீங்கள் தௌபாவை கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே ஆகப்பெரிய அநியாயமாக இது கியாமத்திலே கணக்கிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி நீங்கள் யாருக்காவது சகோதரர்களுக்கு செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களுடைய செல்வத்தை கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு செய்த அநியாயத்தை நீங்கள் மன்னிப்பு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹுத்பா மஸ்ஜிது நபவியுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி என்று சொல்லக்கூடிய அந்த ஷேக் 2 கிழமைகளுக்கு முன்னால் அந்த பள்ளிவாசலிலே ஒரு ஆற்றிய உரை, சூல் ஹாத்திமா கெடுதியான முடிவென்று அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அதை எடுத்துத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே விஷயமாக சொன்னேன்.
பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மையான வாழ்க்கையிலே வாழ்ந்து நன்மையான மௌத்தோடு மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. கெடுதியான வாழ்க்கையை விட்டும் விலகி நடந்து கெடுதியான மௌத்தை தேடக்கூடிய அந்த துர்ப்பாக்கிய நிலைமையை விட்டும் பாதுகாப்பானாக. எங்களுடைய எல்லா செயல்களையும் இஹ்லாஸாகவும் நபி வழியை பின்பற்றக்கூடிய செயல்களாகவும் கபூல் செய்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருன்னஹு கஃூருர் ரஹீம்.